வணக்கம் நண்பர்களே, மாலு என்டர்டெயின்மெண்ட் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறது. சத்யா மூவிஸ் பேனரில் ஆரம் வீரப்பன் தயாரித்த முதல் படமான தெய்வத்தாய் திரைப்படம் வெற்றி பெற்று நல்ல வசூலை குவித்தது. இந்த புன்னகை என்ன விலை? என் இதயம் சொன்ன விலை. என்ன அழகான வரிகள் இவை. இந்த இடத்தை பாருங்கள். டி.எம். சௌந்தரராஜன் குரலுக்கும் எம்ஜிஆர் முகத்துக்கும் அப்படி ஒரு பொருத்தம். இவன் கண்ணங்கள் என்ன விலை? சுசிலாவும் இந்த இடத்தில் மென்மையாக வெளிப்படுத்தி இருப்பார். இந்த கைகள் தந்த விலை. தெய்வத்தாய் திரைப்படத்தின் கூடுதல் தகவல் ஒன்றை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். இந்த படத்தில் மக்கள் திலகத்திற்கு முதலில் அம்மாவாக நடிக்க எஸ். வரலட்சுமி தேர்வு செய்யப்பட்டார். அதற்கான சில காட்சிகளும் படமாக்கப்பட்டது. பின்னர் அந்த காட்சிகளை ஆரம் வீரப்பன் உள்ளிட்ட படக்குழுவினர் பார்க்கும்போது எஸ். வரலட்சுமி மிகவும் இளமையாக தெரிந்தார். பின்னர் அந்த படத்திலிருந்து அவர் நீக்கம் செய்யப்பட்டார். இருந்தும் அவர் நடித்த காட்சிகளுக்கான முழு சம்பளத்தையும் ஆரம் வீரப்பன் வழங்கினார். பின்னர் ஆரம் வீரப்பன் மற்றும் மக்கள் திலகம் ஆகியோர் தாய் கதாபாத்திரத்திற்கு யாரை போடலாம் என்று யோசித்து கொண்டிருந்த போது பண்டேரிபாய் அவர்களின் நினைவுக்கு வந்தது. பின்னர் அவருக்கு மேக்கப் டெஸ்ட் எடுத்தபோது பண்டேரிபாய் மக்கள் திலகத்திற்கு தாயாக நடிக்க மிகவும் பொருத்தமாக இருந்தார். இதனைத் தொடர்ந்து சத்யா மூவிஸ் பேனரில் இரண்டாவது படமாக வெளிவந்த நான் ஆணையிட்டால் என்கின்ற திரைப்படமும் ஆரம் வீரப்பனுக்கு நல்ல பெயரை பெற்று தந்தது. உன்னை பார்த்து கொண்டிருந்தால் பாட்டு வரும். அதை பூங்குயில் கூட்டங்கள் கேட்டு வரும். கவிஞருக்கே உரித்தான கற்பனை வளம் இதில் இடம்பெற்றுள்ளது. அதை பூங்குயில் கூட்டங்கள் கேட்டு வரும். பி. சுசிலாவின் இந்த வரிகளும் அபிநய சரஸ்வதிக்கு அழகை சேர்த்துள்ளது. அந்த ஆட்டத்தில் பொன்மையில் கூட்டம் வரும். சத்யா மூவிஸ் பேனரில் மூன்றாவதாக வெளிவந்த காவல்காரன் திரைப்படமும் ஆரம் வீரப்பனுக்கு நல்ல வசூலை தேடி தந்தது. மெல்லப்போ மெல்லப்போ மெல்லிடையாளே மெல்ல. இந்த பாடலுக்கு இடையில் வரும் இசைக்கு ஏற்றவாறு இருவரும் நடன அசைவுகளை நன்றாகவே வைத்திருப்பார்கள். இந்த இடத்தில் கலைச்செல்வி பாடினாரா அல்லது பி. சுசிலா பாடினாரா என்று தோன்றும் அளவுக்கு இருக்கும். ஆரம் வீரப்பன் தயாரித்த நான்காவது படமான கண்ணன் என் காதலன் திரைப்படத்தை பற்றிய சுவாரஸ்ய தகவல்களை உங்கள் முன் பகிர்ந்து கொள்கிறேன். மக்கள் திலகம் தெய்வத்தாய் படத்தில் கதை வசனம் எழுத எப்படி கே. பாலச்சந்தரை அறிமுகம் செய்து வைத்தாரோ அதேபோல் கண்ணன் என் காதலன் படத்தில் கதை எழுதுவதற்கு ஏ.எஸ். பிரகாசம் என்பவரை அறிமுகம் செய்து வைத்தார். வாணிஸ்ரீ மக்கள் திலகத்துடன் நடிக்கும் முதல் படம் என்பதால் அவருக்கு நல்ல ரோல் கொடுக்க மக்கள் திலகம் திட்டமிட்டிருந்தார். மக்கள் திலகத்தின் படங்களில் முதல் நாள் ஷூட்டிங் என்றாலே முதலில் பாடல் காட்சிகளைத்தான் பதிவு செய்வார்கள். அந்த வகையில் கண்ணன் என் காதலன் படத்தில் எம்ஜிஆர் வாணிஸ்ரீ நடித்த கண்கள் இரண்டும் விழி விளக்காக என்ற பாடல் காட்சி பதிவு செய்யப்பட்டது. கண்கள் இரண்டும் விழி விளக்காக. அப்புறம் கட்டழகு மட்டும் வெட்ட வெளியாக. டி.எம். சௌந்தரராஜனின் உச்சரிப்பும் அருமை. கழகு மட்டும் வெட்ட வெளியாக. அப்புறம் இந்த படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களையும் எம்.எஸ். விஸ்வநாதன் மிகவும் அருமையாக செய்திருப்பார். கெட்டிக்காரியின் பொய்யும் புரட்டும் தக்குமுக்கு தாளம். 8 நாளிலே புரிந்து போகும் தக்குமுக்கு டிக்கு தாளம். புரிஞ்சு போகும் தக்குமுக்கு தாளம். இந்த படத்தில் இடம்பெற்ற வசனங்களும் நெஞ்சை தொடுவது போலவே இருக்கும். ஒரு காட்சியில் மக்கள் திலகம் சிங்கி வேடம் அணிந்து அசோகனிடம் பேசும் வசனம் அருமை. ஒரு காட்சியில் வாணிஸ்ரீ அசோகனிடம் பேசும் வசனம் உணர்ச்சி பூர்வமாக இருக்கும். கண்ணனுக்கும் மல்லிகாவுக்கும் கல்யாணம் ஆச்சு தவிர அவங்க இந்த படத்தில் வித்வான் வே. லட்சுமணனும்
பாண்டுரங்கனும் வசனத்தை நன்றாக எழுதியிருப்பார்கள். கண்ணனின் காதலன் படத்தில் ஜெயலலிதா நடித்த ரோலில் தான் முதலில் வாணிச்சியை நடிக்க வைக்க எம்ஜிஆரும் ஆர்.எம். வீரப்பனும் முடிவு செய்தார்கள். பின்னர் ஜெயலலிதா ஆர்.எம். வீரப்பன் மற்றும் மக்கள் திலகத்திடம் பிடிவாதமாக பேசி வாணிச்சி நடிக்க வேண்டிய ரோலில் ஜெயலலிதா நடித்தார் என்று கூறப்படுகிறது. கண்ணன் என் காதலன் திரைப்படம் முதல் வெளியீட்டில் சென்னையில் உள்ள ஸ்டார், பிரபாத், மேகலா மற்றும் நூர்ஜஹான் உள்ளிட்ட திரை அரங்குகளில் வெளியிட்டு நல்ல வசூலை பெற்றது. மக்கள் திலகத்தின் இதுபோன்ற படங்கள் மீண்டும் மீண்டும் திரையிட்டாலும் ரசிகர்கள் கூட்டம் அலைமோதும் அளவிற்கு இந்த படம் இருக்கும். மொத்தத்தில் இந்த திரைப்படம் எம்ஜிஆர் ரசிகர்களுக்கு ஒரு விருந்தாகவே அமைந்துள்ளது. மின்மினியை கண்மணி. வணக்கம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க.